மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுய உதவிக்குழு பான் கார்டுகளுக்கு எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமான நன்மைகளை செய்ய போகிறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சந்திராட்சம தினங்கள் என்னென்னைக்கு, பரிகாரமாக இந்த மாதம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அற்புதம். மனசில் ஒரு சந்தோஷத்தையே கொடுக்குறவர் அவர் தான். அறிவை கொடுக்குறவர் புதன் அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்குறவர் இந்த சுக்கிர பகவான் தான். இந்த வருஷம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவரே இந்த சுக்கிர பகவான் தான். உலகம் ஃபுல்லாக ஓரளவுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் களத்திர ஸ்தானத்தில் இருக்கார். இது என்ன அப்படின்னா 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது சாதாரணமாக கோச்சாரப்படி கொஞ்சம் பிரச்சனைகளை இந்த குடும்பத்தில் கொடுப்பார். அதே சமயம் இந்த கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் நெருக்கம் அந்நியோன்யம் அதெல்லாம் குறையலாம். அதுக்கு என்ன ஒரே வழி, அனுசரித்து போகிறது தான். விட்டு கொடுத்து போனால் கெட்டு போகிறதில்ல. சாதாரணமாக ரிஷபராசிக்காரர்கள் அப்படியே விட்டு கொடுத்து போயிடுவீங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி உத்தியோகத்துலேயும் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போங்க, தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ, அவ்வளோதான். 19/1/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் அஷ்டமராசிக்கு வருவார். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் துர்ஸ்தானம் அப்படின்னாலும் இந்த சுக்கிர பகவான் அங்கே போய் உட்காந்தாலே அற்புதமான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும், இன்னல்கள் குறைய ஆரம்பிக்கும். அதே சமயம் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றகரமாக அமையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். மனதில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்குடன் செயல்படுவதால் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக 7/12 கூடைய அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு களத்திராதிபதி, அதே சமயம் விரையாதிபதி. சாதாரணமாக உங்களுக்கு களத்திரம் மூலமாக, அதாவது வாழ்க்கை துணை மூலமாக ஒரு வருமானம் வரும், அதே சமயம் செலவும் அவங்க மூலமாகவே தான் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். என்ன பெண்ண கொஞ்சம் சேமிக்கிற அளவுலையும் சில நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் அஷ்டமராசிலே இருக்கார். 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்துலலாம் கண்டிப்பாக கவனம் தேவைப்படும். அதேமாதிரி பேசுகிற வார்த்தையிலையும் கொஞ்சம் கனிவோட முன்கோபத்தெல்லாம் குறைச்சிட்டு ஒரு கவனமாக இருந்தாலே போகிறோம். மற்றபடி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள், அதே சமயம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க. அது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சீருடை பணியாளர்கள் ஆகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் ஒரு உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு வந்து சேருவதற்கு சில தடை தாமதங்கள் ஆகலாம். இருந்தாலும் சில நேரங்களில் சில முயற்சிகளின் பேரில் உங்களுக்கு அந்த இடமாற்றம்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. 2/5 கூடைய அதிபதி புத பகவான். அவர் எங்கே இருக்காருன்னா மாத ஆரம்பத்தில் களத்திர ஸ்தானத்தில் தான் இருக்கார். இந்த புத பகவானும் 7ஆம் இடத்துல இருந்தாலே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். தனவரவு உங்களுக்கு நிறையா வரும், அதே சமயம் செலவும் இருக்கும். சேமிக்கிற அளவில் இருக்காது. அதுமாதிரி குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்வீர்கள். குழந்தைகளுக்காக, நண்பர்களுக்காக சில செலவுகள் எல்லாம் நீங்கள் செய்வீங்க. அதனாலே உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். குடும்பத்துலேயும் சரி, நண்பர்கள் விஷயத்துலேயும் சரி, ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். என்ன கவனமாக செலவுகளை செய்யணும், கரெக்டாக. அடுத்தபடியாக 27/1/2024 முதல் இந்த புத பகவானும் அஷ்டமராசிக்கு வந்துடுறார். 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் 26ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நல்லா காதில் வாங்கிட்டு மக்கப் பண்ணி நல்லா படித்து அதுக்குண்டான உயர்வுகளை பெறணும். 27ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு காட்டில் நீங்கள் தான் காட்டில் மழை, நீங்கள் தான் ராஜா. அதனால் எல்லா ஆசிரியர்கள் சொல்கிறதையும் நீங்கள் அற்புதமாக படிப்பீங்க. உங்களுக்கு உண்டான முன்னேற்றம், மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சுகாதிபதி சூரிய பகவான் அஷ்டமராசியில் இருக்கார் மாத ஆரம்பத்தில். 8ஆம் இடம் அப்படின்னாலே
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அஷ்டமராசி அப்படின்னாலே சில நேரங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கஷ்டங்கள்னு சொல்லுவா, ஆனால் கஷ்டங்களை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா கவனமாக இருந்தால் போகிறோம். எந்த ஒரு விஷயத்துலையும் இப்போ ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கீங்க, ஸ்பீட் பிரேக் இங்கே இருக்குது, வேகத்தடை உள்ளது அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் உடனே வண்டியை ஸ்லோ பண்ணி அழகாக போவீங்க. அதானே? இதுதான், அவ்வளோதான். இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை பயணம். இந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். அப்போ நம்ம இந்த ஸ்பீட் பிரேக்குங்கிறது இந்த அஷ்டமராசி கலத்திரஸ்தானம் இதெல்லாம் வரும்போது நம்ம இந்த வேகத்தடையை நம்ம எடுத்துட்டு மெதுவாக போகணும், கவனமாக போகணும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய அளவில் இல்லை. ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுகாதிபதியோனும் 4ஆம் இடம் அப்படின்னாலே இந்த தாய் வழி உறவுகள் இவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகணும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மருத்துவ செலவுகள்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணும். அதேமாரி உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள்லாம் இருக்கும். சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் பேசுகிற வார்த்தையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே அது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிடும். 15/1/2024 முதல் இந்த சூரிய பகவான் அருமையாக பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு விடிய ஆரம்பிக்கும். என்னென்ன, தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள். தந்தையின் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. முக்கியமாக தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்குகிற யோகமும் கிடைக்கும். இல்லைன்னா வீட்டை பராமரிக்கணும், கொஞ்சம் பெரிய அளவில் கொஞ்சம் கொண்டு வரணும், இல்லை சில வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். என்னென்னா அது 15ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 15க்கு மேலே நீங்கள் அதை ஏற்படுத்திக்கிறது உச்சிதம். சாயா கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அருமையாக லாபஸ்தானத்தில் இருக்கார். அதுவே போகிறோம். ஏன்னா குருவோட காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிக்கிறதுனால உங்களோட அறிவுத்திறன் மூலமாக, நல்ல கவனிங்க, அறிவுத்திறன் மூலமாக புதிய நுணுக்கங்களை நீங்கள் ஆராய்ந்து செயல்படுத்தி அதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். அதேமாரி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதேமாரி வெளியூர் அல்லது வெளிநாடு போய் இந்த குழந்தைகள்லாம் படிக்கணும், உத்தியோகம் போகணும் அப்படின்னா தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அந்த விசா அது இது எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே பிள்ளையாரை வேண்டிட்டு, துர்க்கை அம்மனை வேண்டிட்டு நீங்கள் அந்த வேலையெல்லாம் ஆரம்பிங்க. டக்குன்னு முடியறதா இல்லையா பாருங்க. சரியா? மற்றொரு சாயா கிரகமான கேது பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற. குழந்தைகளின் மூலம் சந்தோஷமும் இருக்கும், சஞ்சலங்களும் இருக்கும், சங்கடங்களும் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் போக போக எல்லா நேரங்களும் சரியாயிடும். அதே சமயம் மனசில் ஆன்மீக சிந்தனைகளை நீங்கள் அதிகமாக வளர்த்துட்டீங்க அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள்லாம் குறையும், சந்தோஷம் உண்டாகும். ஏன்னா இந்த கேது பகவான் ஞானக்காரகன். இந்த ஞானக்காரகன் உங்களுக்கு நன்மைகளைத்தான் செய்வார். எந்த கிரகமும் நமக்கு கெட்டது பண்ணவே மாட்டார். ஆனால் நம்ம எந்த விஷயத்துலையும் உஷாராக இருந்து அந்த நேரத்துக்கு ஏற்றபடி நம்ம கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ 9 மணிக்கே ஒரு அட்வொகேட்டை போய் நீங்கள் பார்க்கணும், இல்லை ஒரு ஆடிட்டரை போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த 8:45 அங்கே இருக்கணும். கரெக்டாக அதை விட்டுட்டு கரெக்டாக 9:15 9:30 போகக்கூடாது. ஏன்னா அவர் வெளியில் போயிடுவார். ஏன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, அவர் எங்கேயா வெளியில் போயிட்டாருன்னா கஷ்டம். அதனால் அதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமோ. அது மாதிரி தான் கிரகங்கள் சில நேரங்களில் சில விஷயங்களில் இருக்கும்போது, சில இடங்களில் இருக்கும்போது, ஒரு துர்ஸ்தானத்தில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து எச்சரிக்கையாக இருந்தாலே போகிறோம். மற்றபடி இந்த கேது பகவான் உங்களுக்கு ஞானத்தை தான் கொடுப்பார். இந்த புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள், குலதெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் ஏதானதுன்னா தாராளமாக இப்போ நீங்கள் மேற்கொள்ளலாம். 8-11 குடை அதிபதி குரு பகவான் அற்புதம். ஏன்னா உங்களுக்கு ஆயுள் ஸ்தானாதிபதியும் அவர் தான், லாபாதிபதியும் அவர் தான். இந்த உங்களோட ஆயுள் விருத்தி அடைகிறதுக்கே அவர் தான். ஆனால் பகை கிரகம், கவலைப்பட வேண்டாம். அந்த பகை கிரகம் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்கார். சுபவிரயமாக தான் கொடுப்பார். என்ன மருத்துவ செலவுகள் குறையினா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்றபடி இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். இந்த உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் எதிர்பார்க்குற இடமாற்றம் இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சந்தோஷமாக. ஏன்னா குரு பகவானும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சாச்சு. அதனால் இன்னுமா அவர் ஃபுல் ஸ்ட்ராங்கில், அதாவது இந்த முழு போதையிலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முழு பவரில் அவர் பயங்கரமாக இருக்கார். அற்புதமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த இடமாற்றத்தெல்லாம் நீங்கள் இனிமையாக எடுத்துக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவா, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க. சரியா? அதே சமயம் இந்த குருவோட பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சுகஸ்தானத்தில் விழுது, பகைருண ரோகஸ்தானத்தில் விழுது, ஆயுள் ஸ்தானத்தில் விழுது. அற்புதம். கடன் சுமை குறைவதற்கு ஒரு வருமானம் சேரும். கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைப்பீங்க. ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்குற யோகமும் உண்டாகும். உற்றார் உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். முக்கியமாக தாய் வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். 9-10 குடை அதிபதி சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். ஜீவனஸ்தானம் அப்படிங்கும்போதே எப்போவுமே ஜீவனம் அப்படின்னா முயற்சிகளை மேற்கொண்டா தான் அந்த ஜீவனம் விருத்தி அடையும். கரெக்டாக?
அப்படி இருக்கும்போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பரபரப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்த வேலைகளெல்லாம் அற்புதமாக செய்யுங்கோ. கண்டிப்பாக முன்னேற்றம் அவங்கள தேடி வரும். அவங்க முன்னேற்றத்தை தேடி போக வேண்டாம், முன்னேற்றம் அவங்கள தேடி வரும். சரியா? அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. எல்லா விஷயத்துலையுமே தொழில் வியாபாரம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்தீங்கனாலே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். அதனால் இந்த ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்திலே இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில உயர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வரார். அதை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதத்தை நீங்கள் பெரிய அளவில் கொண்டு வரணும். சரியா? இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/1/2024, 11/1/2024 இந்த 2 நாள்லையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு நீங்கள் அருகம்புல் கொண்டு ஆராதனை பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டம தினங்களினால் வரக்கூடிய சங்கடங்கள், சிரமங்கள் சற்று குறையும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா, கண்டிப்பாக எம்பெருமான் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கோ. அதான் சொன்னேன். டெய்லி எழுந்தோடனே காலையில் உங்கள் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நேர சுவாமி ரூமுக்கு வந்து ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு ஒரு 11 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஆரம்பிங்க. அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நல்லாவே இருக்கும். சந்திராஷ்டம தினம் வந்தாலும் உங்களுக்கு சில சின்ன சங்கடங்களை கொடுத்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். சரி, அடுத்தபடியாக மகாலட்சுமி தாயாரை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். அதுவும் வெள்ளிக்கிழமை முடிஞ்சால் இந்த மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை சுமங்கலியை கூப்பிட்டு சாப்பாடு போடுங்கோ. அது ரொம்ப விசேஷமான பலன்கள். இல்லை ஒரு பெண்மணி யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்மணிக்கு நீங்கள் ஒரு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதேமாரி நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான ஆனந்தமான அதிரடி திருப்பங்களை தரும் மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.